நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. தவசி, வாசல் என்னது இது? பெரியவர் கிட்ட இருக்கட்டும், உள்ள வாங்க. வாங்க. வாமா. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீடு வீடா போயிட்டு இருக்கீங்க. ஊருக்கு எப்ப போறீங்க? வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க, வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரேன். அம்மாவை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரேன். காஃபி சாப்பிட்றீங்களா? ஆ, அம்மா காஃபி கொடுங்க. கணக்கு, நீ ஏன் அழற? ஒன்றும் இல்லைங்க. என்னாச்சியா? ஒன்றும் இல்லைங்க. அட சொல்லிட்டாளியா? நான் என்னத்தங்க சொல்றது? நீ தானே கூடயே ஒட்டிக்கிட்டு இருந்த, இப்போ உன்னையும் திட்ட ஆரம்பிச்சாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா, ஒண்ணும் இல்லை. சொல்லி தொலையா. தவசி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சொல்றீங்க? பட்டாளத்தார்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன விஷயம்? அவசரப்படாதம்மா, சொல்றேன். ஊர்ல நல்லதுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கு என்னாச்சு? நம்பி என் தங்கச்சி கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். என்ன சொல்றீங்க? தவசி, அப்பா வெளியே இருக்க. நான் சத்தம் போடாத. என்னங்க இது? ஆமாங்க, நான் வந்து ஒரு வாரம் ஆயிப்போச்சுங்க. பிள்ளை எங்க இருக்காரோ என்ன ஆனாரோ ஒண்ணுமே தெரியலைங்க. அம்மா விசாலம், என் பொண்ணு குடும்ப தாங்க முடியாம தான் அவன் போயிருப்பான். அவன் பசி தாங்க மாட்டானே. அண்ணி அழாதீங்க. நம்பி எங்கேயும் போயிருக்க மாட்டா. இவர் கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க அழாதீங்க. நீங்க தைரியமா இருங்க. மாமாக்கு இந்த விஷயம் தெரியாது. நீங்க கத்தி கூச்சல் போட்டீங்கன்னா அவர் காதுல விழுந்துரும். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அழாதீங்க. நான் ஊருக்கு போயிருந்தப்ப தான் எதிர்பாரா அந்த சம்பவம் நடந்தது. நான் பச்சை எல்லாம் தேடி பார்த்தேன், பிள்ளையே காணலைங்க. பாவம், வடக்கத்துக்கு தெரியாத பிள்ளை எங்க போய் என்ன கஷ்டப்படுறது தெரியலையே. இதெல்லாம் பாக்குறது தானே நான் உசுரோடு இருக்கிறேன். என்ன பாவம் பண்ணணும் தெரியல. சத்தம் போடாதீங்க. நீ ஒரு பாவம் பண்ணலையா? எல்லா பாவத்தையும் நாங்க பண்ணிருக்கோம். அதான் செதறதா மாதிரி தெரு தெரு வரைஞ்சிட்டு இருக்கோம். நாய் விடாத பாடுபட்டு இருக்கோம். என் புள்ள நம்பி எங்க போயிட்டா? நம்ம வீட்டை விட்டு வந்தப்பவே கையோட அவனை கூட்டிட்டு வந்திருக்கணும். விட்டுட்டு வந்தது தப்பா போச்சு. வரிசையா நம்ம ஒண்ணு விட எழுந்துக்கிட்டு தான் வரோம். இல்ல அண்ணன், அண்ணாமலை எழுந்தோம், பிள்ளை எழுந்தோம், இப்ப பையனை காணாம விட்டுட்டோம். நிச்சயமா அவன் என்ன தேடி மெட்ராஸ்ல இங்கதான் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான். அண்ணன், எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். கொஞ்சம் அமைதியா இரு. தவசி, நம்பியோட போட்டோ இருந்தா என்கிட்ட உடனே கொடுங்க. எல்லா ஸ்டேஷன்ல கொடுத்து தேட சொல்றேன். ஏய், அவகிட்ட போய் எதையும் வழி வைக்காத. போ போ. என் தங்கமே, என் ராசா, என் செல்லமே. என் ராசா என்ன பாரா, தாத்தா வர்றா, தாத்தா வர்றா. அம்மா விசாலம், ஏமா அழுவுற? ஏழுவுற? குழந்தை இன்னைக்கு என்கிட்ட கொடுத்துட்டேங்கிறதுக்காக உன் புருஷன் கண்டபடி திட்டினானாமா? சரிம்மா, குழந்தை வாய்க்க வாய்க்க வாய்க்க. ஐயா, ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறேன்? ஏன் இப்படி? நான் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்ட தவசியா நீ?
இப்படி கல்லஞ்ச கண்ணாயிட்டியே. இந்த பட்டத்துக்கு வந்த பிறகு ரொம்பவே மாறி போயிட்டையா. என்ன உன் குழந்தையை நான் தொடக்கூடாது அவ்வளவு தானே? தொட மாட்டேயா, தொட மாட்டேன். உன் குழந்தை நான் தொட மாட்டேன். ஆனா என் குழந்தைய அழ வைக்காதையா, அது போதும். ஐயா ஐயா போலாம், வா வா. ஒரு டீ போடுங்க சார். இதானே சார் சீனிவாச தேட்டரு? படிக்கல, இவ்வளவு பெருசா போர்டு வச்சிருக்காங்களே, இதான் சீனிவாச தேட்டரு. பக்கத்துல யாராவது தவசின்னு சொல்லிட்டு. எந்த தவசி? இல்ல, தேட்டர் பக்கம் தான் இருக்கிறதா சொன்னாங்க. எந்த பக்கம்? வடக்கா, தெக்கா, கிழக்கா? தெரியலங்க. எப்படிப்பா மெட்ராஸ்ல அட்ரஸ் இல்லாம கண்டுபிடிக்கிறது? வேற எங்க இருக்காரான்னு பாரு. என்னடா முழிக்கிற? எந்த ஊரு? ஒன்றும் இல்லை. அட்ரஸ் இல்லாம ஆளை தேடி வந்துட்டாங்க. சலோ, வந்துட்டீங்களா? என்னங்க என்னங்க, நம்பியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதா? என்னங்க என்னங்க, என் நம்பிக்கை என்னாச்சு? நம்பி கிடைச்சிட்டானா? இந்தா அவன் போட்டோ. என் ராஜா எங்கடா போயிட்ட? நம்பி போட்டோ வேணும்னு எனக்கு அன்பழகன் சொன்னார்ல, அதுக்காக தான் பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்தேன். நேற்று தான் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்த மாதிரி இருக்கு. இப்போ மீசு தாடி முளைச்சிருச்சான், கணக்குல சொன்னார். பத்து வருஷம் எனக்கு பிள்ளை இல்லாத குறைய தீர்த்தவன். வாய் நிறைய என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். பெத்த புள்ள கூட என்ன அப்படி கூப்பிடாதுங்க. என் குழந்தை எங்க அலையிறானோ, அவன் பொம்பளை புள்ள மாதிரிங்க. ராத்திரியில முந்தானி பிடிச்சிட்டு தான் தூங்குவான். அவ்வளவு பயம். நிச்சயமா அவன் நம்மள தேடிங்க வந்திருக்கணுங்க. என்ன கஷ்டப்படுறானோ. அழாதம்மா, எப்படி அன்பழகன் தேடி கண்டுபிடிச்சு கூட்டி வந்துடுவார். நான் கஷ்டப்படுறவங்களை பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு எங்க கஷ்டம் மேல கஷ்டம் வருது? நாம என்ன தப்பு பண்ணோம்? ஏன் இந்த அண்ணாமலை நம்மளை இப்படி சோதிக்கிறான்? அண்ணாமலை எனக்கு வர சொல்லாதம்மா. காணாம போன நம்ம பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துதான் வந்தான். இப்ப நம்பி கண்டுபிடிச்சு கொடுக்க போறதான் வந்தான். என்ன, இது ஒரு மோசமான வயசு. கண்ட பசங்களோட சேர்ந்து தப்பான வழியில போயிடக்கூடாது. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இல்லைங்க, என் புள்ள அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். என் நம்பி தப்பான வழியெல்லாம் போக மாட்டான், போக மாட்டாங்க. தமிழ், என்ன தமிழ், என்ன அவசரமா வர சொன்னியாமே? உன் மச்சின வீட்டு விட்டு ஓடி போனானே, அவனை நான் கண்டுபிடிச்சு தரணுமா? இல்ல உன்னை வீட்டுல யாரோ டார்ச்சர் பண்ணாங்களா? சொல்லு, ஸ்டேஷன்ல வச்சு முட்டி தட்டிடுறேன். உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு தமிழ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் மெட்ராஸ் போனோம். இந்த வீடை வித்துட்டு போறதுக்காக உன் உதவி தேவைன்னு உன்கிட்ட பேசினேன். ஆனா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனதுல இருந்து
என் புருஷனுக்கு சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, சரியா சாப்பிட்றது இல்ல, தூங்குறது இல்ல, நடுராத்திரில எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. எனக்கு மெட்ராஸ் போகணுன்றது உண்மைதான். அதுக்குன்னு நான் நல்ல சிவத்தை இழக்க தயாரா இல்ல. அதனால இனிமே நீ என் வீட்டு பக்கம் வராத, என்ன மறந்துரு. இது பார், நீ எனக்கு கிடைக்க மாட்டேங்கிற சூழ்நிலையிலும் உன் கூட பேச முடியாதுங்கிற சூழ்நிலையிலும் நான் உன்னை மறக்காம இருந்திருக்கேன். இப்ப என்கிட்ட வழி வந்து பேசிட்டு மறந்துன்னு சொன்னா எப்படி தமிழ் மறக்க முடியும்? இந்த பாரு, உன்னை மறுபடியும் பார்த்து பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆனா மறுபடியும் என் வீட்டு பக்கம் வந்துடாத. ஏன்னா ஊர்ல நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க. ஏன் தமிழ் ஊரை பத்தி கவலைப்படுறதா? என் தமிழ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஜான்சி ராணி மாதிரி இருப்பாளே, இப்போ நீ ஊரை பத்தி கவலைப்படுறியா? என்ன தமிழ்? இந்த பாரு, நான் திமிரு பிடிச்சவ, அகங்காரம் பிடிச்சவ, புருஷனுக்கு மரியாதை கொடுக்காதவ, அப்படி இப்படின்னு ஊர் பேசலாம். நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நான் கெட்டு போனவன்ற பேர் மட்டும் நான் வாங்க பிடிக்கல. நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணும் அதை தாங்கிக்க மாட்டா. நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை திரும்ப பார்த்து பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு. திரும்ப என் வீட்டு பக்கம் வந்துடாத, என்ன மறந்துரு. மறக்க முடியாது தமிழ். உங்க அண்ணன் என்ன பெரியநாய்க்கு மலை மார்க்கெட்ல புரட்டி புரட்டி அடிச்சானே, அந்த சம்பவத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கல. உன்னை நான் மறக்க முடியாது தமிழ். உன்னை நான் அடைஞ்சே தீருவேன். அது வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. அண்ணே வாண்ணே. ஏய், என்னடா ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு? யாருக்கு? நம்ம கோமதி அண்ணனுக்குண்ணே. அந்த கிறுக்கனுக்கா? எங்கடா அவன்? இருட்டுக்கு போயிருக்காருண்ணே. படா பைத்தியக்கார, அவனை என்ன தனியா அமிச்ச? நம்ம சொன்னா எங்கண்ணே கேட்கிறாரு அவரு? பாம்பு புத்தெல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறாருண்ணே. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு? நான் அனகோண்டாவோட கட்டி புரண்டிருக்கேன், நல்ல பாம்பை வளர்த்துருக்கிறேன், சார பாம்பு என் வீட்டு சைட்ல போயிட்டு இருக்கு, பல பாம்புகளோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாருண்ணே. சொல்லுவான் சொல்லுவான். அந்த பயல ஆழ்வார்குறிச்சியில வச்சே 2 இருக்கணும்னு நினைச்சேன், முடியாம போச்சு. இப்ப பாரு, வசமா மாட்டிக்கிட்டான்ல. ஃபுல்லா தண்ணியை ஊத்தி விட்டு அந்த நாயை ஓட ஓட விரட்ட போறேன் பாரு. என்ன நான் வேணா ஒண்ணு செய்யட்டா? என்னடா? அவன் படுத்துக்கிட்டு இருக்கப்போ வாயில பிரேக் ஆயில் ஊத்திட்டா? படா அறிவு விட்டவனே, அவனே ஒரு கிறுக்கு பைய பெட்ரோல் ஊத்தி கொளுத்தியே விடுவாங்கல. அவசரப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் யாரா? நான் யாரு? காந்திமதி அம்மாவோட மருமக, பட்டாளத்தானோட புள்ள. என்ன போய் இப்படி டின்னர் கண்டு ஊட்டியாடா? உனக்கு லாட்ஜ் ரூம் வேணாலும் போட்டு தரேன், அவசரப்பட்டு அடிச்சு போட வேணாம். என்னடா லாட்ஜ்? என்ன லாட்ஜ்? 2 நாளா மெக்கானிக் ஷெட்ல கிடக்குறேன். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளியா? ஏன் அவசரப்படுற? என்ன இத பாரு, நான் அண்ணாமலைய உலகநாதனா 2 பேரையும் பார்த்துட்டேன். என்ன பொய்க்காரன்னு சொல்றியா நீ? என்ன முட்டை நினைச்சேடா நீ? இல்லையா, மீனாட்சி லாட்ஜ் தங்கி இருக்காங்க அவங்க. எங்க? நீ வேணாலும் போய் பாத்துக்க. ஆனா அவசரப்பட்டு எது செஞ்சிடாத. அந்த லாட்ஜ் ஓனர் சாத்தப்ப செட்டியார், நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அந்த ஆளு இத பாரு, நீ அங்க போய் தான் வில்லங்க பண்ண, அந்த ஆள் நம்மளை விட பெரிய ரவுடி, அப்புறம் நம்மளே போட்டு தள்ளிடுவோம். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல என்கிட்ட நீ ஒரு அடி வாங்கிட்டு அப்புறம் பேசுவோம். அவசரப்படாதியா? இல்லையா, அவங்க 2 பேரையும் வெளியில கொண்டு வரதுக்கு வழியை பாரியா, அப்பதான் நம்ம வந்தே வரல முடியும் நமக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ என்கிட்ட ஒரு அடி வாங்கிட்டு சும்மா அறியா. சொல்றது கேட்டு சொல்லையா. பிரச்சனை முடிஞ்சுதானே? ஆரம்பிக்கலாமா? ஏண்டா நீ வேற இன்னைக்கு தப்பிச்சுட்டேன். எடுத்துங்க. நீங்க எப்போதுமே சாமி கும்பிட மாட்டீங்களா? கும்பிடவே மாட்டேன்னு இல்ல, இப்பெல்லாம் கும்பிடுறது இல்ல, சின்ன வயசுல கும்பிட்டுருக்கேன். சரி, இன்னைக்கு நான் உங்களை எதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதுக்கு வந்தீங்க?
நீ கூப்பிட்ட வந்தேன். சரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? திங்கக்கிழமை. விளையாடாதீங்க. இன்னைக்கு என்ன விசேஷமான நாள்? என்ன விசேஷம்? அண்ணாமலையோட பிறந்த நாளா? என்னது? இல்ல, அண்ணாமலையோட பிறந்த நாளை தான் நாங்க விசேஷமா கொண்டாடுவோம். ஏன், உங்களுக்கு வேற நாள் ஞாபகம் வரதா? வேற எந்த நாளையும் நாங்க கொண்டாடுறது இல்லை. சரி, நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு நிச்சயமா தெரியும் இன்னைக்கு என்ன விசேஷமான நாள். ஏன் சும்மா போர் அடிக்கிற? ஹாப்பி பர்த்டே தமிழ். இந்தா, உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய அன்பு. வாங்கிக்க வாங்கிக்க தமிழ். என்ன யோசிக்கிற? வாங்கிக்க. ஏன் பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்? உன்னையே நான் மறக்க முடியல. உன் பிறந்த நாள் எப்படி நான் மறக்க முடியும்? நீ என்னதான் என்ன வெறுத்து ஒதுக்கினாலும் காலம் பூரா கல்யாணம் ஆகாம உன்னையே நினைச்சு வாழ்ற பக்தன் நான். பக்தன் எப்படி தெய்வத்தோட பிறந்த நாளை மறக்க முடியும்? வாங்கிக்க. நீ வாங்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன் தமிழ். ப்ளீஸ் சந்தானம், என்ன கொல்லாத. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. நீ ஊரை விட்டு போன்னு சொல்லு, போயிடுறேன். ஆனா மறந்துட்டு மட்டும் சொல்லாத. வாங்கிக்க வாங்கிக்க தமிழ். ப்ளீஸ் தமிழ். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ், ரொம்ப தேங்க்ஸ். யாருமே தன்னுடைய பேரை மறக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களை யாருமே மறக்க முடியாது. உன்னுடைய பிறந்த நாள் அப்படித்தான். முதல்ல நம்ம ஸ்கூல்ல நம்ம 2 பேரும் சந்திச்சோமே, எந்த நாள் தெரியுமா? உன்னுடைய பிறந்த நாள் தான். ஆமா, அன்னைக்கு நான் பார்த்த தமிழரசிய இன்னைக்கும் நான் பார்க்க ஆசைப்படுறேன். இந்த புடவை நீ கட்டுறப்போ ஒரு நிமிஷம் என்ன நினைப்ப பாரு. அந்த சந்தோஷம் எனக்கு போதும் தமிழ். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது போதும். இந்த புடவையை நீ கட்டிப்பியல்ல தமிழ். வாங்க சார். டாய், நீ என்னடா பண்றீங்க? புரியுது நீ எதுக்காக கோயிலுக்கு வந்த, இப்ப நல்லா புரியுது. போடா போடா. இல்ல சார், நானும் தமிழ் ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க, ரொம்ப காலத்து ஃப்ரெண்டு. இன்னைக்கு அவங்க பர்த்டேன்னு தெரிஞ்சு ஒரு சின்ன பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்தேன் சார். நீங்க தப்பா நினைக்காதீங்க. திருப்பி கொடு, திருப்பி கொடு. இப்ப ஏன் கலாட்டா பண்றீங்க? கட்டின பொண்டாட்டியோட பிறந்த நாள் ஞாபகம் இல்ல, என் ஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சிருந்து கிஃப்ட் வாங்கி தந்தாரு. அதை ஏன் கீழே தூக்கி போடுறீங்க? பேச டேய், இதுதான் அவனுக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. இன்னொரு முறை என் பொண்டாட்டியோட நீ பேசுறத நான் பார்த்தேன், என்ன செய்வேன் எனக்கே தெரியாது, உன்னை கொலையே பண்ணிடுவேன். போடா, எடுத்துட்டு போ. போடா, வா போலாம். முடியாது. தமிழ் அரசி வா. வர்ற சார். என்னால அவரோட சண்டை போட்டுக்காத. வர்ற தமிழ். இப்ப எதுக்காக என் ஃப்ரெண்டை திட்டி அனுப்புனீங்க? நில்லுங்க. என்ன பத்தின தப்பான அபிப்பிராயம் உங்க மனசை விட்டு போல.
இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. ஆனா தயவு செஞ்சு என்ன அப்படி நினைக்க வச்சிடாதீங்க. நீ பேசுறது எதையும் நம்ப நான் தயாரா இல்ல. கடைசி எச்சரிக்கை நான் சொன்னது அவனுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான். பாப்பலாம். கையெடுங்க. எவ்வளோங்க இந்த பண்ணு? நல்லாப்பா. ஒன்று கொடுங்க. இந்தா. பள்ளியப்பன் நம்பர் 6 டாக்டர் கோவிந்தன் சாமி. இப்படியே நேராக போய் லெஃப்டில் திரும்பி 2வது ரைட்டு. சரி சார். அதில் 4வது விடுதாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னங்க பரவாயில்ல. ரூம் திறந்து இருக்குங்க. என்ன மறுபடியும் பூட்டை உடைச்சிட்டாங்களா? பூட்டே இல்லைங்க. அனம்ல நீ வா, ரிசப்ஷன்ல போய் சொல்லலாம் வா. அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தான் நடந்தது. எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரின்னு சொல்றாங்க தவிர இதெல்லாம் கொஞ்சமாவது கவனிக்கிறாங்களா? இங்க பாரு, தேவைப்பட்ட போலீஸ்க்கே போலாம் வா. இல்லைங்க, யாரோ ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அனம்ல சொன்னா கேளு. ஏய் வாங்க வாங்க இளம் தம்பதிகளே, பயணமெல்லாம் முடிஞ்சுதா? ஏமாப்ல ஏதோ நீ மெட்ராஸ் ஹோட்டல்ல தங்கி இருக்க, அங்க காடை கௌதாரி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அதே அரிசி மாவு தானே அரைச்சு ஊத்துறானுங்க. என்ன ஹோட்டல்ல தங்கி இருக்க நீ? எப்படி உள்ள வந்தீங்க? ஏன் நீங்க போன் பண்ணி சொல்லினா எங்களுக்கு தெரியாதா? கண்டுபிடிச்சு விட்டோம்ல. வந்து நேரா ரிசப்ஷன்ல போய் நான் உலகநாதனுடைய மச்சான் அப்படின்னு சொன்னேன். ஓ நீங்க தான் அந்த கலைமாமணி கோவதியா அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை சாவி எடுத்து கொடுத்துட்டா. சாப்பிட்றதுக்கு என்னதான் இருக்குன்னு கேட்டேன். மசாலா தோசை இருக்குதுன்னா 4 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏமாப்ல இந்த ரிசப்ஷன்ல எல்லாம் மெழுகு பொம்மை மாதிரி ஒரு பொம்பளை உட்கார வைப்பாங்க. இது என்ன சப்ப கூட ஒருத்தி உட்கார்ந்துருக்கா? அண்ணாமல நீ நல்லா தான் இருக்க, பார்த்தா தெளிவா இருக்க, முகமெல்லாம் நல்லா இருக்கு. மாப்பிள்ளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு வைத்தியமே பார்க்காம பைத்தியத்தை தெளிவு வச்சுக்கிட்டல, புத்திசாலி. இங்க பாருங்க, வந்தாச்சு சாப்பிட்டாச்சு பேசியாச்சுல, முதல்ல மரியாதையா வெளியே கிளம்புங்க. எது மாப்பிள்ளை, நான் உன் தங்கச்சி புருஷா, என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? அதனாலதான் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க. முதல்ல வெளியே கிளம்புங்க. எது நான் வெளியே போறதுக்கா இவ்வளவு தூரம் வந்த? உங்களையும் அண்ணாமலையும் அத்தை கையோட கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை சுமந்துகிட்டு இருக்கிறது யாரு? எங்க அத்தையுடைய வாரிசு. அதை கொண்டு போய் எங்க அத்தை கிட்ட சேர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு, கடமை. புறப்படுங்க புறப்படுங்க. நானே ரிசப்ஷன்ல சொல்லிவிட்டேன், ரூமை காலி பண்றோம், பில் எல்லாம் போடுங்கன்னு. தாயே பெட்டி படுக்கல எடுத்துட்டு புறப்படுமா, புறப்படு. உலகநாதனுக்கு எடுத்து சொல்லு தாயே.
சொல்ல நம்மள ஏன் பேச மாட்டேங்கிற? இல்ல அவர் ஊருக்கு வரதா இல்ல. ஏன் என்னாச்சு? நாங்க மெட்ராஸ்ல ஒரு டிஸ்பென்சரி ஆரம்பிச்சு வீடு எடுத்து இருக்க போறோம். அங்க இருக்கிற சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே பாத்துங்க. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு இவர் மட்டும் இருந்தா போதும். நாங்க இனிமே ஆழ்வார்குறிச்சிக்கு வரமாட்டோம். புரியுது புரியுது. மாப்பிள்ள பேசுறதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா? நீங்க பின்பாட்டு மாப்பிள்ள ஒத்தா? அண்ணாமலை, நீ ஒண்ணும் கூட வர வேண்டாம். நீங்க ஆஸ்பத்திரி எட்டினாலும் சரி, அதே போல பார்த்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கும் மாப்பிள்ளை இப்ப என் கையோட வந்தாகணும். வந்து அத்தைகிட்ட சொல்லிட்டு அப்புறம் இங்க வரட்டும். புறப்படு மாப்பிள்ள, புறப்படு புறப்படு. அண்ணாமலை சொல்ல. அவர் வருவார்னா நீங்க கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் ஒரு பொறுப்பான பொம்பளை பேசுற பேச்சாது. ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? ஆழ்வார்குறிச்சியில் இருக்கும் போது அண்ணாமலை நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே மாறி போச்சு. தலையண மந்திரத்துல மாத்திட்டாளா? வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம் மாப்பிள்ள, புறப்படு புறப்படு போலாம். வா போலாம் போலாம். வள்ளியம்மைக்கு தெரிஞ்சா இவ்வளவு வேதனைப்படுவா. இது பாரு, எனக்கு யாருக்கு தெரிஞ்சாலும் கவலை இல்ல. முதல்ல அந்த வெளியே போ சொல்லு. யோ போயா போ. நீங்க அப்படி சொல்றீங்க. அவர் ஊருக்கு போய் வேற விதமா சொல்வாரு. நான் சொல்லிதான் அடிக்க சொன்னேன்னு வள்ளியம்மை கிட்ட போய் சொல்வாரு. அப்ப அவ என்கிட்ட பேச மாட்டான். இந்த உலகத்துல யார் என்கிட்ட பேசலனாலும் நான் வேதனைப்பட மாட்டேன். ஆனா வள்ளியம்மை மட்டும் பேசல, என்னால தாய்க்க முடியாதுங்க. நீங்க முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க மன்னிப்பு கேளுங்க. நல்லா இருக்க நாமளா நல்லா தான் நடிக்கிறா. புருஷனை அடிக்க தூண்டி விட்டுட்டு அடியும் வாங்க வச்சுட்டு இப்போ மன்னிப்பு கேட்க சொல்றியா? இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. வள்ளியம்மைக்கு போன் போட்டு உன் பிரச்சனை அடிக்கிறாங்க, அண்ணாமலையோட பேசாத, உடனே புறப்பட்டு வான்னு நான் சொல்லத்தான் போறேன். பாரு யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம், இருந்தாலும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இது பாரு மாமா, இனிமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாமா மச்சான் கூட பார்க்க மாட்டேன். போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். மாப்பிள இங்க பாரு, நீ என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாலும் சரி, எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி, உன்னையும் அண்ணாமலையும் இங்கிருந்து ஆழ்வார்குறிச்சி கூட்டு போகாம நான் போக மாட்டேன். போடா போ. உனக்கு ஹோட்டல் சோறு தின்னு தின்னு ஒளிப்பேறி போச்சு. அதான் இவ்வளவு தெனாவட்டா நடந்துக்கிறேன். கலைமாமணி கோமதின்னு பார்க்காம என்ன அவமானப்படுத்திட்டேன். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா, பழி வாங்காம விட மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்க. என்ன கோமதி, மனோகரா மாதிரி வீர வசனம்லாம் பேசிட்டு வர? குத்துன்னா சும்மா கிடந்தவனை கூட்டிட்டு வந்து இவங்க ரெண்டு கிளப்பி கூட்டிட்டு போலானா? இப்ப பாரு, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அவமானப்படுத்தி விட்டான். அதான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டான்ல, அப்புறம் என்ன மானம் அவமானம்ல? முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் ராஜ்ய விட்டு வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அதான் இங்க சர்வர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கல்ல, அவனுகிட்ட ஒரு காப்பியை வாங்கி அதுல மயக்க மருந்து கலந்து இவங்க ரெண்டு பேரும் மயக்க வச்சு தூக்கிட்டு போயிடலாம். சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்கேயா. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த லாட்ஜோட ஓனர் சாத்தப்ப செட்டியாரு நம்மளோட பெரிய ஆளு, நம்மளே போட்டு தள்ளுவான். ஞாபகம் வச்சுக்க. அவன் வேறயா? பேசாம சாத்தப்ப செட்டியார்கிட்ட பிரச்சனையை விட்டுருவான், அவர் பாத்துக்குவாரு. டேய், ஆழ்வார்குறிச்சியில் வச்சு பார்கவி என்ன சொன்னான்? அவன் மோசமானவன்னு சொல்லல, இங்க வந்து அவன் காலிலேயே விழணும்னு சொல்றான். அன்னைக்கு பேசும்போது இருந்த நிலைமை வேற, இன்னைக்குள்ள பிரச்சனை வேறயா? சரி, பார்கவிக்கு போன் பண்ணுவோம். அவ என்ன சொல்றாளோ அதை வச்சு முடிவு பண்ணிக்குவோம். வா போலாம். திருப்பிய மகிடிக்கிட்டே போலாங்குதே பாம்பு. யோ, யார் யாங்க? வாயா. என்னையா வேணும்? ஐயோ, நான் தான் கோமதி. எந்த கோமதி? ஐயா, பத்மஸ்ரீ கோமதியா? நீங்க இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? என்ன பத்தி போட்டிருக்க. உனக்கு என்ன வேணும்? யார பார்க்கணும்? அது நான் சாத்தப்பனை பார்க்கணும். நம்ம தோஸ்து உள்ள காத்துக்கிட்டு இருக்கா, அதான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். நான் தான் சாத்தப்ப. ஐயோ, அது நீங்க தானா? வணக்கம்யா, வணக்கம். நான் நினைச்சேன் உங்க பீரங்கி மூக்க பார்க்கும் போதே சமுத்திரிகா லட்சணப்படி உங்க பேரு சாத்தப்பனா தான் இருக்கணும்னு. சந்தோஷம் ஐயா. என்ன வேணும்? நான் என்ன பண்ணணும் சொல்லு. அது ஒண்ணு இல்லையா, நம்ம தோஸ்து உங்களை காட்டுறோம்னு சொல்லி என்ன கூட்டு வந்தா. அதான் நாகராஜ் உள்ள இருக்காயா. நாகராஜா? எந்த நாகராஜ்? அதான்யா, பாலக்காடு நாகராஜ். அடிக்கடி புசு புசுன்னு பாம்பு மாதிரி படம் எடுப்பானே, பொன்ன பாம்பு நாகராஜ் ஐயா. ஞாபகம் வந்துருச்சா?
அதுவும் நாகராஜ். நீயாடா எப்போ வந்த? இப்பதாங்க வந்த. இரு வரேன். ஐயா போலாம். நீ இங்கே இரு. என்னது இங்கே இருந்துட்டு போறான் வழுக்க தலையா? என்னையவே கேட்டுல நிக்க வச்சுட்டு போறியா? இங்கிலீஷ் பேப்பர் தான் படிக்கிறது இல்ல, தமிழ் பேப்பர் கூட படிக்கிறது இல்லையா நீ? என்ன பத்தி தெரிஞ்சுக்குவேன். ஏண்டா நாகராஜ், என்னடா திடீர்னு வந்து நிக்கிற? என்ன விஷயம்? நம்ம பார்கவி. டேய், அவன் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். ஆமா, பார்கவி இப்போ உங்க கூட தான் இருக்காளா? ஆமாங்க. அது வந்து நேற்று ராத்திரி மயக்கத்தில் இருக்கும்போது பார்கவி எனக்கு ஃபோன் பண்ணான். நான் ஒரு ஆள் அனுப்பிச்சு வைக்கிறேன், அவனுக்கு தேவையானதை பண்ணுங்கன்னா. அது நீதானா? என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்கய்யா. திருநெல்வேலியில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம், பேரு காந்திமதி அம்மா. காந்திமதியா? ஆமாங்க ஐயா. அவங்களுடைய மருமகன் தான் இதோ நிற்கிறானே, கோமதி நாயகம். இன்னொரு பெரிய குடும்பம் இருக்கு, பட்டாளத்தார் குடும்பம்னு. அவருடைய மகளைத்தான் கோமதியுடைய மச்சான் உலகநாதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைய போட்டு தள்ளிட்டு தன்னுடைய தங்கச்சியை மச்சானுக்கு கட்டி வைக்கணுங்கிறது கோமதி நாயகத்துடைய ஆசை. உன்னை பத்தி தான். நானும் சரின்னு சொல்லித்தான் அந்த கிறுக்கனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா உலகநாதனை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை தூக்கி கோமதி நாயகத்து மேல போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு காந்திமதி அம்மாவோட மொத்த சொத்தையும் நானும் பார்கவியும் எடுத்துக்கலாம்னு ஒரு சின்ன திட்டம் போட்டோம். அதுதான். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதை நாங்களே தனியாக இருந்து செஞ்சுருப்போம். ஆனால் உலகநாதனும் அண்ணாமலையும் இப்போ உங்கள் லாட்ஜில் தங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து ஏதாவது செய்ய போக நாளைக்கு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் அசிங்கமாக போயிடுமேனு தான் பார்கவி முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிட்டா. என்ன, ஏன் லாட்ஜில் தங்கியிருக்காங்களா? ஆமாங்க ஐயா. உயரமாக சிகப்பா ஒரு டாக்டர் பையனும் கூட ஒரு பொண்ணும் தங்கியிருக்கல. ஆமாம், அவங்க தான். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். நானும் ஒரு காரியமாக தான் ஒரு குடும்பத்தை கையில் வச்சிருக்கேன். யாருங்க ஐயா? பட்டாளத்தாரியா? பட்டாளத்தார்? ஆமா. இப்போ அவர் எங்க இருக்காரு தெரியுமா? என் வீட்டில் தான் இருக்காரு. இப்போ உள்ள இருக்காரா? ஏயா கத்துற? ஒன்றும் பயப்படாத, அவர் கோயிலுக்கு போயிருக்காரு. இதை பார், நம்ம ஆளுங்களை வச்சு காரியத்தை நான் முடிச்சிடுறேன். முதல்ல இந்த டார்ச்சரை வெளியே அனுப்பு. இவன் தொல்லை என்னால் தாங்க முடியாது, புரியுதா? மற்ற விஷயம்லாம் வேலை முடிஞ்சோடனே ஐயா பார்த்து என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கிறேன். முதல்ல அவனை வெளியே அனுப்பு. போ. ஐயா, கோமதி நாயகத்தை கூப்பிட்டு விஷயத்தை கொஞ்சம் பக்குவமாக சொன்னீங்கன்னா அவன் நம்புவான். அதான் பார்த்தேன். அப்படிங்கிற? யோ உன்னதான் வாயா. வாயா. என்னை வா. செட்டியோருக்கு இந்த பத்மஸ்ரீ கோமதியை பத்தி இப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானே இந்த காரியத்தை தனிச்சு நின்று செயல்படுத்துற அளவுக்கு எனக்கு மூளைபலமும் பணபலமும் இருக்கு. இருந்தாலும் நம்ம கிட்ட வேலை பார்க்குற பையன் இவன் சொன்னானே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க வெளியே கேட்டு நிக்க வச்சு நான் அவமானப்படுத்திட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். முதல் காரியத்தை நடத்துங்க. ஆமா, எப்ப நீங்க இந்த அண்ணாமலையே இந்த மாதிரி காரியம் பண்ணும்போது பேரை சொல்லக்கூடாது, புரியுதா? பார்கவி எல்லாம் சொல்லியிருக்கா, நான் பாத்துக்கிறேன். யோ, பேர் சொல்லாம நான் எப்படியா பேசுறது? சும்மா இருக்கும் கோமதி. என்னது ஆள் ஆளுக்கு உசு உசுங்கிறீங்க? ஆமன் செட்டியார, இந்த பார்கவிக்கு உங்களுக்கு எப்படி? யாரும் அவன் சுத்த லொடரோட்டியா இருக்கான், பேரை சொல்லக்கூடாதுன்னு அதே சொல்லிட்டு இருக்கான். இவனோட எப்படா மாரடிக்கிற? இன்னும் 5 நிமிஷம் இவனை கழுத்தை பிடிச்சி தள்ளல. பட்டா ஏய் பாம்பு, இந்த பீரங்கி மூக்க கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவேன்னு சொல்றான். யாரு? பத்மஸ்ரீ. வந்த இடத்துல கத்தாத. டேய் பாம்பு, இந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, இந்த ஆளுக்கு பார்கவி எப்படி தெரியும்? பார்கவிக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்ச பார்கவிக்கு நீ எந்த விதத்துல உறவு? ஐயோ கோமதி, இருக்கிற பிரச்சனை பத்தாதா? முதல்ல வந்த வேலையை பார்ப்போம் வா. யோ இரியா, இதுதான் இப்ப வந்த வேலை. சொல்லு. பார்கவி உள்ளூருக்குள்ளதான் ஆள் பிடிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி நாடு தேசம் கடந்து ஆள் பிடிக்கிறாளா? இனிமே 1 2ன்னு எண்ண முடியாது, 10 20 தான் புருஷன் என்னன்னு போல இருக்கு. இதுல இருந்து கோமதி கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடம் என்னன்னா, காதல் மன்னன் எங்க அப்பா பட்டாளத்தார இந்த பார்கவி முன்னாடி காட்டக்கூடாது. வாழ்க்கை பாடம் சொன்ன. வா பாம்பு.
ஐயா டிசி ஆறுமுகம் சரக்கு கொடுத்த மிஷன் உள்ளதான் இருக்கு. அவர் ரொம்ப சத்தம் போடுறாருயா. 2 நாள்ல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன இவ்வளவு நாளா எடுக்காம இருக்கீங்கன்னு எங்களுக்கு திட்டுறாரியா. அவன் போலீஸ் வேலைக்கே லாய்க்கு இல்லாதவன்டா. பணம் இன்னும் கைக்கு கிடைக்கலடா. கிடைச்சா தானே வெளியே அனுப்ப முடியும். வேற ரூம் ஏதாவது காலி இருக்கா? ஐயா எல்லா ரூமும் புக் ஆயிருக்கு. எல்லாத்துலயும் கெஸ்ட் இருக்காங்க. எந்த ரூம்ல வைக்கிறது? டேய் அண்ணாமலையும் உலகநாதன் இருக்காங்களே, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? ரூம் நம்பர் 7. அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே இரு. அவங்க வெளியே வந்தவொடனே சரக்கு எடுத்து உள்ள வச்சிருக்கீங்க. புரியுதா? டேய் வராங்க பாரு, அவங்க தான். ஹலோ. தம்பி உலகநாதன், என்ன உலகநாதன் வந்து 10-15 நாள் ஆச்சு. உங்க நண்பர் இன்னும் வரலையா? அம்மா ரூம் எல்லாம் நல்லா வசதியா இருக்காமா? ஆமா சார், என் ஃப்ரெண்ட் இன்னும் ஊர்ல இருந்து வரல. நாங்க இன்னும் 1 வாரத்துல ரூமை காலி பண்ணிடுவோம். ஐயோ தம்பி, என்ன தம்பி, நான் சும்மா ஒரு பேச்சு கேட்டேன். நீ தங்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அண்ணாமலை என் பொண்ணு மாதிரி. பெத்து அப்பனே பொண்ணை வெளில போன்னு சொல்லுவானா? என்ன ராஜா நீ? சார் அது எப்படி என் பேரையும் அண்ணாமலை பேரையும் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அட என்ன தம்பி நீ, எத்தனை பேர் இந்த லாட்ஜுக்கு வராங்க, அத்தனை பேரையும் லெட்ஜர் எழுதி வைக்கிறேன் இல்லையா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ உன்னை பத்தி சொல்லட்டுமா? உங்க அம்மா பேரு காந்திமதி, நீ டாக்டருக்கு படிச்சிருக்க, சொந்தமா கிளினிக் நடத்தணுங்கிறதுக்காக மெட்ராஸ் வந்திருக்க. இவங்க பேரு அண்ணாமலை, சொந்த ஊரு திருநெல்வேலி. இவங்க அப்பா பேர் சொல்லட்டுமா? அம்மையப்பன் என்கிற பட்டாளத்தார். எப்படி தெரிஞ்சுட்டேன்னு பாக்குறியா? நானும் திருநெல்வேலி தாம்மா. உன்னை முதலா பார்க்கும்போது பட்டாளத்தார் மகளா தான் இருக்கணுங்கிறதுனாலதான் உனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தேன். நான் பொழப்ப தேடி இங்க மெட்ராஸ் வந்து லாட்ஜ் நடத்திட்டு இருக்கேம்மா. அம்மா நீ அந்த குழந்தை விஷயத்துல என் மேல ரொம்ப கோபமா இருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மாடி, எனக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீ மகராசியா இருக்கணும், குழந்தை பெற்று சுபீட்சமா இருக்கணும். அதாம்மா என் ஆசை. அம்மா உனக்கு என்ன உதவி ஒன்னாலும் கேளு, நான் செய்யற ராஜா. என்ன நம்பு ராஜா. ஐயா எங்க வெளில போறீங்க போல இருக்கு, போங்க போ. அம்மா போமா, போ ராஜா, போங்க போங்க. என்னாச்சு நம்மள? ஏன் தாலியை பார்த்துட்டு இருக்க? இந்த ஆள் ரொம்ப கெட்டவரு, அவரை நம்பாதீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? வா. வா நம்மள. ஐயா நம்ம வீட்டுல தங்கியிருக்காரு பட்டாளத்தாரு, அவரோட பொண்ணா இது? அவளேதான். அந்த பட்டாளத்தார் குடும்பமே இப்ப என் கையில. அவங்க வெளியே போறாங்க, அந்த சளி எடுத்து அவங்க ரூம்ல வச்சிரு. புரியுதா? அந்த அண்ணாமலையை வச்சு என்னெல்லாம் பண்ண போறாங்கிறது போக போக புரிஞ்சுப்பீங்க. முட்டாள்தனமா பேசாதடா. நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் பத்திரிகையை பப்ளிஷ் பண்றது நிறுத்த முடியாது. என்னடா பண்ண சொல்ற? என் பொண்டாட்டி சொல்றா. என்ன சார், என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்வர். நான் சொல்றேன், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் 5 பைசா கூட லாபம் இல்லைன்னு என் பொண்டாட்டி வருத்தப்படுறா. அதனால இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். முதல்ல 25,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இன்னொரு 25,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். மொத்தம் 50,000 ரூபாய். 1% வட்டி போட்டு என் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டுங்க. நானும் இன்னும் எவ்வளோ நாள் தான் ஸ்லீப்பிங் பார்ட்னராகவே இருக்கிறது? எங்கள் ஏரியாவில் பேசிட்டேன். ஒரு 70 வீட்டுக்கு கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்து படம் போட்டு பணம் சம்பாதிக்க போகிறேன். இந்த பத்திரிகை தொழில் எனக்கு வேண்டாம். ஏய் நான் மாதிரி பேசாதடா, எட்டி வச்சுனா வெளில போய்விட. சார் இந்த பிஸ்னஸுக்கே அசல் போட்டவன் நான். நீயும் ஏன்டா என்னை எட்டி உதைக்கணும்? ஏற்கனவே வீட்டில் என் பொண்டாட்டி என்னை உதச்சிக்கிட்டு தான் இருக்கா. டேய் நம்ம பத்திரிக்கை ஆரம்பிச்ச அதே நேரத்தில் 3 பத்திரிக்கை ஆரம்பிச்சாங்க. கடல், கனல், சூறாவளின்னு. அதோட சர்க்குலேஷன் என்னன்னு தெரியுமா? 2000 காப்பி. ஆனா நம்ம பத்திரிக்கை 6000 காப்பி சர்க்குலேஷன்ல இருக்கு. டேய் சரோஜா தேவின்னு ஒரு மஞ்ச பத்திரிகையும் இருக்குடா, அதோட சர்க்குலேஷன் 1,00,000 காப்பி. ஆனா என்னால அந்த மாதிரி பத்திரிகை நடத்த முடியாதா? எப்ப பாரு படம் 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 இப்படி அலைஞ்சிட்டு இருக்கடா. நீல ஒரு பார்ட்னரா? இங்க பாரு, உனக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிடிக்கலனா விலகிடு போ.
சார் சார் ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க சார்? சும்மா இருங்க சார். காலங்காத்தால டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நம்ம அடுத்த ஸ்டோரியோட கவர் டிசைன் வந்திருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கங்க்ராச்சுலேஷன் சர்வர். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. பாருடா பாரு, டிசைனை பாரு. பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீயும் ஒரு பார்ட்னர் சொல்லி திரியறிய. பாவண்டா, 2 மாசம் சம்பளம் கொடுக்கல. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? டே அண்ட் நைட் தூங்காம வேலை செஞ்சிருப்பாங்கடா. எனக்கு தெரிஞ்சு டீயும் பண்ணும் மட்டும்தான்டா சாப்பிட்டுருப்பாங்க. எவ்வளவு பேர் அவனுங்களை அவமானப்படுத்திருப்பாங்க, எவ்வளவு பேர் அவனுங்களை மிரட்டிருப்பாங்க. இதை பத்திலாம் உனக்கு கவலை இல்லை. உனக்கு தேவை பணம். தபரா, உனக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வேணானா நீ போயிடு. ஆனா நான் இந்த வீடை வித்தாவது இந்த பத்திரிகை நடத்தியே காட்டுவேன். ஏற்கனவே இந்த வீடு கடன்ல தான் இருக்கு. டேய், என் உயிரை கொடுத்தாவது நான் இந்த பத்திரிகை நடத்தியே காட்டுவேன். ஏன் சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? சார் நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. சார், நாளைக்கு இந்த இஷ்யூ மட்டும் வெளியில் வந்துருச்சுன்னா நம்ம பத்திரிக்கை ரொம்ப பரபரப்பாக பேசப்படும். அது மட்டும் இல்லை சார், பொலிட்டிக்கல் சைட்லையும் சரி மற்ற சைட்லையும் சரி நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். என்ன விடுங்க சார், நான் பேச்சுலர் நான் எப்படியா சமாளிச்சுப்பேன். ஆனால் உங்களுக்கு 3 பொம்பளை பசங்க இருக்காங்க. நீங்கள் சாயந்தரமான பாருக்கு போயிடுவீங்க, தண்ணி அடிச்சு லேட்டாக தனியாக வருவீங்க. உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது சார். அப்படியே உங்களுக்கு தண்ணி அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வீட்லேயே சாப்பிடுங்க சார். வெளியில் போக வேண்டாம், அனாவசியமான ரிஸ்க் எடுக்க வேண்டாம். டே அன்வர், நீ என் கூட இருக்க வரைக்கும் நான் என்ன கவலை பண்ணோம்? எங்க அண்ணன் என்னை வீட்டை விட்டு துரத்துனப்ப கூட நீ தானே என் தம்பி மாதிரி என் கூட இருந்த. அன்னைக்கு கூட பாப்பா பர்த்டேக்கு நான் லேட்டாக வந்தப்ப என்ன சொன்னேன்? பசங்களோட சித்தப்பா முறையில் பேசுறேன்னு தானே சொன்னேன். நீ பசங்களை சித்தப்பா தான்டா. டேய், நீ வேற மதம், நான் வேற மதமா இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் கூட பறக்காத அண்ணன் தம்பிங்கடா. டே அன்பர், எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பத்திரிகை நம்பர் 1 பத்திரிகை ஆக்கியே காமிக்கணும்டா. ஜெயிச்சே காமிக்கணும். நிச்சயமா சார். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.